வடிவேல் சார் ஒன்றுலாம் வந்து 20 டேக்லாம் போயிருக்கு எனக்கு. ஏன் வடிவேல் சார் நடிக்க தெரியாதுன்னு போகல, வடிவேல் சார் நல்லா நடிப்பாங்கலாம் 20 டேக் போகுது. ஏன்னா அவரை பார்த்து சிரிச்சிருக்கோம், அவர் மூக்குக்கு பார்த்து சிரிச்சிருக்கோம், கண்ணை பார்த்து சிரிச்சிருக்கோம், காதை பார்த்து சிரிச்சிருக்கோம், கை விரலை பார்த்து சிரிச்சிருக்கோம். இப்போ எனக்கு சிரிப்பு வராமல் அவரை நான் மாற்றணும் அப்படின்னா எனக்கு அந்த முகம் வெளியே போகணும். அந்த சிரிப்பு நானே சார் ஸ்பாட்டில் எல்லாரும் சிரிச்சிட்டு, அவள் பார்த்தாலே சிரிக்கிறாங்க சார். அவள் அங்கேருந்து கேமரா நடந்தவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. அவர் சிரிப்பு காட்டிட்டு தான் வராரு. ஓகேவா? இப்போ எனக்கு சேலஞ்சாக இருக்குது. அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவர்கிட்ட வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வந்து டைம் எடுக்கு. அவர் பண்ணிவிடுவார் ஈஸியாக. ஆனால் அவர் கம்ஃபர்ட்டில் ஒன்று பண்ணுவார். அந்த கம்ஃபர்ட் அவருக்கு நியாயமானதாக படும். பட் என்னோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறதோட ஆழம் வந்து எனக்கு தான் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு இல்லை சார் இது அது அந்த கண்ணு மட்டும் இப்படி ஆட்டாதீங்க, அது சிரிப்பு வருது. ஏன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது சிரிப்பு வருது அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஓ இது பண்ணால் சிரிப்பு வருதா உனக்கு அப்படின்னு என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுல அவருக்கு முக்கியமான பங்கு இருக்குது. சிரிச்சல்ல மாட்டினியா அப்படின்னு. ஓகேவா? நான் வந்து சிரிக்காமல் பார்க்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் பெரிய தவமாக நினச்சிட்டு இருந்தோம். என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா வடிவேல் சார் நேரில் பார்த்து பேசிக்க மாட்டோமான்ட்டு. ஏன்னா அவ்வளோ சிரிக்க வச்சுருக்காரு நம்மளை. அவரை சிரிக்கவே கூடாதுன்னு நம்ம போய் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த சேலஞ்சில் இருக்கும்போது தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா அது அவர் ஒரு டைமில் வந்து உதய் சார் என்ற வருத்தப்பட்டு பேசினார். 19 டேக்கு போயிடுச்சு, அவர்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். என்னன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட, போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் அவரோட உடல் மொழி சேஞ்ச் ஆகணும். அவர் திரும்பும்போது பின்னாடி சிரிக்கிறாங்க, அது வரக்கூட சிரிப்பு யாரும் சிரிச்சக்கூடாது, சின்னதாக கூட சிரிச்சக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும். அப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அந்த கேமரா முன்னாடி அந்த இதையும் அடிக்கும் பார்த்தீங்களா, என்னன்னு தெரியாமல் அது வந்து சாதாரணமாக இருக்காது. சும்மாலாம் போயிட்டு அப்படி கிடைக்கல அந்த ஃபோட்டோ இருக்கு. உண்மையிலேயே அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க சார் ஆர்டிஸ்ட்டுக்கு கேமரா முன்னாடி இதையும் அடிக்கும்னு. அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் டயட்டுக்கு அடிக்கும். ஒரு ஸ்டேஜ் பண்ணும்போது பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, இவங்க இங்கேருந்து வராங்க, இவங்க இங்கேருந்து வராங்க, இவங்க இங்கேருந்து வராங்க, இவங்க எது பேசுகிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்துட்டு இங்கே எல்லாம் கேமராமேன் எல்லாருமே இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்தையும் புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டு இதெல்லாம் ஓகே பண்ணி நம்ம ஒரு ஷார்ட் எடுக்க போகிறோம். அங்கே கேமரா வந்து ஆர்டிஸ்ட் எடுக்க போகிறோம். அவங்களுக்கு தெரியும் இதான் லுக்கு இதான் விஷயம்னு சொல்லிடுவோம். எல்லா கம்ஃபர்ட்டையும் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு தான் ஒரு டைரக்டர் வந்து அவங்கக்கிட்ட ஒன்று கேட்குறோம். ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த கம்ஃபர்ட்டும் கிரியேட் பண்ணி கொடுக்காம எந்த டைரக்டரும் கேட்குறது கிடையாது. அப்போ அந்த கம்ஃபர்ட் கிரியேட் பண்ணுறது தான் சார் பெரிய சிக்கல். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒன்று எனக்கு மூமெண்ட்டில் தான் தேவைப்படும் இருக்கும். ஆனால் என் கேமராமேன் சொல்லுவாப்புல இதுக்கு வெளியே போயிடாமல் பார்த்துக்கோங்க சார் அப்படிமா. அங்கேயே நான் வந்து ஏன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு நான் கேட்பேன். இப்படி திரும்பினா கை நீட்டினா அப்படி கை நீட்டுவாரா, கை நீட்டுவாரா எனக்கு தெரியாது அப்படிமா. நான் கை நீட்ட சொல்லலை. பட் அந்த டைலாகுக்கு அந்த எமோஷ்னலுக்கு அவர் கையை நீட்டுன்னு தோணுச்சுன்னா நான் எப்படி தடுக்க முடியும்? கையை நீட்டாதீங்க சார்னு சொல்கிறதுக்குல நீட்டணுமா வேண்டாமா, அது வேணுமா வேண்டாமா நான் ஃப்ரேமில் பார்த்துட்டு தான் சொல்லுவேன். அதுக்காக நீட்டக்கூட இப்போயே நீட்டக்கூடாது சொல்ல முடியாது. நான் போய் சார் கையை வெளியே நீட்டாதீங்க சார் அப்படின்னு சொல்லி ஆக்டிங் எப்படி வாங்க முடியும்? நீ லைட்டாக பெருசாக பண்ணுறா அப்படி தான் நான் சொல்ல முடியும். கேமராமேன் லைட்டாக பெருசாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட முடியும். அவனுக்கு அதுவும் சார் அப்படி பண்ணால் நல்லா இருக்காது அவன் சொல்லுவான். இவ்வளோ கம்ஃபர்ட் இவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ விஷயம் சேர்ந்து கிரியேட் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுக்குவோம். ஓகேங்களா? நான் இதை சொன்னாங்க சொல்லலை. அதுக்கப்புறம் திருப்பி நான் ஒன்மோர் கேட்குறோம் அப்படிங்கிறது திருப்பி ஒரு தப்பு நடந்தோம். இது திருப்பி இதை கிரியேட் பண்ண முடியாது, திருப்பி தான் சரி பண்ண முடியாது. அப்போது நம்மளோட ஆசையை நம்ம அங்கேயே நம்மளோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நாம் எழுதுகிற பேப்பரை நாமளே திருத்தி சில நேரம் கிளாஸில் சொல்லுவாங்கல்ல டீச்சர் நீனே திருத்திட்டு வா பார்ப்போம் அப்படிம்பாங்க. அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. கிளாஸ் டெஸ்ட் கொடுக்கும்போது அவன் பேப்பரை அவனே திருத்த அடிப்பாங்க. அப்போ பெரிய தலைவலியாகும் சார். அது எல்லாமே கரெக்டாக மாதிரி தோணும். திருத்திட்டு போனால் அடி வாங்குவோம், இது கரெக்டாடா அப்படின்னா நமக்கு கரெக்டுன்னு திருத்திருப்போம் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி என்னோடய ஃப்ரேமை என்னோட டேக்கை நான் எடுக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் டேக். எல்லா நடிகர்ஸும் சொல்கிறது ஒன்று தான் சார், ஃபஸ்ட் டேக் தான் சார் கரெக்டாக நீங்கள் என்ன பாருங்கள் அப்படிமா. அதை ஒத்துக்கவே முடியாது.